என் ஃப்ரெண்டு கை மேலேயே அவர் கையை போட்டு பிடிச்சோன்னே என் ஃப்ரெண்டை திட்டினாங்க. "ஏன் உங்களுக்கு வேறு பக்கம் கம்பி இல்லையா? கை மேலே போட்டு கம்பி பிடிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி திட்டினோன்னே அவரும் கையை எடுத்துக்கிட்டார் போல இருக்குது. நான் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்கிறேன். அவர் வந்து என் மேலேயும் உரைச்சிட்டு, இன்னும் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் மேலே எல்லா மேலேயும் உரைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாப்படி. கூட்டத்தில் அப்புறம் உரைச்சிட்டு தான் நிற்பாங்க. அப்படி நின்றுட்டு இருந்த உடனேயும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே அவர் ரொம்ப தப்பான வார்த்தைகள், அதாவது வந்து இத்தனை கூட்டம் இருக்குது, இவளுகெல்லாம் அங்கே பட்டா குத்தம் இங்கே பட்டா குத்தங்கிறாளுக, டிரைவர் கண்ட்ரைட் எதுக்கு வண்டியை இந்த மாதிரி கூட்டத்தை எடுக்காதீங்க, அதாவது கூட்டத்தை வந்து நிறைய ஏற்றாதீங்க, வண்டி நிறுத்தாது போங்க, நாளைக்கு நான் போய் மனு கொடுக்குறேன், வண்டி வந்து வண்டி வந்து கூட்டம் அதிகமாக ஏற்றுறாங்கன்னு சொல்லி நான் மனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து போதை, நல்லா போதை, ஓரளவு போதைனா எப்படி சொல்கிறது, நல்லா அதாவது தப்பாக பேசுகிற மாதிரி போதை போட்டிருந்தார். எனக்கு சரின்னு அவன்னு பேசுகிறாங்க, இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, அதுவும் லேடிஸ் ஏறுற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு பொம்பளைங்க வந்து அங்கே பட்டா குத்தம் இங்கே பட்டா குத்தம்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. சின்ன பசங்க யாருமே கிடையாது, 25 வயசோ 20 வயசு பசங்களோ 30 வயசு ஆளுங்க கூட கிடையாதுங்க. எல்லாம் 40, 50, இவரு குறைஞ்சபட்சம் 60க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இவர் வந்து நிற்கிறது கூட தப்பு கிடையாது, தண்ணி போடுறது தப்பு. அதுவும் இல்லாத பொம்பளைங்க வந்து மட்டம் தட்டி இவ அங்கே மோதுது இங்கே மோதுன்னு சொல்லி அது ஒரு வார்த்தை கொச்சையாக சொல்லிட்டார். அது வந்து என்னால் வீடியோவில் சொல்ல முடியல. அப்படின்னு சொன்ன உடனேயுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 25 நிமிஷம், அதில் வந்து மொத்தம் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க. 25 நிமிஷம் வரைக்கும் நான் வாயை எதுவும் பேசக்கூடாது, அவர் தண்ணி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கம்முன்னு நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னொரு அம்மா வந்து அந்த அம்மாட்ட வந்தோடனே அங்கே போது இங்கே போதுன்னு பேசிட்டு திரியிறாளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா ஓரளவு வயசான அம்மா தான். அந்த அம்மா வந்து கூட்டமாக இருக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தானேப்பா ஆகணும், என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னது, அது இவளுக்குலாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்தாங்க. சரி, அதுக்கும் வந்து அது சொல்கிற விதம் ஒன்று இருக்குதுல்ல, இவங்க வந்து பேசுகிறாங்கன்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா அங்கே வந்து வேறு வழி இல்லைம்மா, அந்த எல்லா சைடு கூட்டமாக இருக்கிறதுனால இது ஒரே பஸ் தாம்மா, நாங்கள் போகிறோம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் பிள்ளைங்க தாய் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மனுஷளுக்கு இருக்கும். இவ கொச்சையான வார்த்தையை பேசினா எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுக்கு மேலே அவர் எதுவும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாரா கம்முன்னு விட்டுட்டேன். நானும் 25 நிமிஷம் கம்முன்னு வந்துகிட்டே இருந்த வண்டியில். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மறுபடியும் அதேமாரி பேசுகிறாளுங்க, அங்கே கைப்படக்கூடாது இங்கே கைப்படக்கூடாது அப்படின்னு பேசுகிறாளுங்க அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துச்சு. என்ன அப்போ நான் பிடிச்சி திட்டிட்டேன். என்ன அவங்கிறீங்க, கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா, ஃபஸ்ட்டு இங்கே நின்னதே நீங்கள் தப்பு, உங்களை யார் வந்து பெண்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை யார் வந்து இங்கே வந்து நிற்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்களுக்கு அந்த சைடு தானே அங்கே போக வேண்டியதானே, இங்கே ஒரு 6 ஆம்பளைங்க இருக்கிறீங்க, அந்த 6 ஆம்பளைங்க இல்லைன்னா பெண்கள் வந்து 15 பேர் 10 பேர் அந்த இடத்துல நிற்கலாம், அவ்வளோ கூட்டத்துலேயும் ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பொம்பளைங்களாம் வந்து கூச்சப்பட்டுட்டு நிற்க மாட்டேங்கிறாங்க. சங்கடமாக இருக்குமில்ல, அதாவது நல்லாவே இருந்தால் நிற்க முடியாது, அது பிடிச்சிட்டு நாத்தம்னா குடலை பிடுங்குதுங்க, அவ்வளோ நாத்தம்.